சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் 5000 கோடி ரூபாய் திட்டம் நிறைவேற்ற வேண்டும். 5000 கோடி என்றால் மேட்டூரிலே மேட்டூர் டேம்ல இருந்து 16 கண்ணு அந்த மதகு வழியில தண்ணி வீணாதான் வெளியில கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை ஆண்டுதோறும் 5 TMC நீரை அங்கிருந்து கொண்டு வந்து சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, ஆத்தூர் பகுதியில் வசிஷ்ட நதி, இந்த 3 நதியிலையும் இணைத்து இதில் சுத்தி இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது, செறிவூட்டுகின்ற திட்டம் இது. இதை நிரப்பினால் நிச்சயமா சேலம் மாவட்டத்தில் 1600 அடி 1500 அடிக்கெல்லாம் பல இடத்துல நிலத்தடி நீர் இருக்கு. இது உயரும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். நீங்க இங்க இருக்கின்ற சேலம் மாநகரத்துக்கு ஒரு ஆண்டிற்கு 1 TMC நீர் குடிக்கிறதுக்கு தேவை. குடிநீர் 1 TMC தான் தேவை சேலம் இவ்வளவு பெரிய மாநகருக்கு. ஆனா இந்த சரபங்கா நதியில 4 TMC பக்கத்திலேயே போயிட்டு இருக்கு, கடலுக்கு போகுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு காலமா என்ன நீர் மேலாண்மைனா என்னன்னு கூட தெரியாம இவ்வளோ நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைகிற கதையா இருக்கு. இங்கேயே இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா எங்களுக்கு காவேரியில போற மேட்டூர் அணையில இருந்து தண்ணி வரணும்.